பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அற்புதமான சத்தியங்களை கேட்கும்படியாக இந்த காலை வேளையில நான் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையானது தலை நேராக மாறும். இயேசுவின் நாமத்தினால தலை கீழாக அல்ல, தலை நேராக மாறும். பாருங்க, நான் இவ்வளோதான், என்னுடைய வாழ்க்கை அவ்வளோ கீழே போயிருச்சு, தர தட்டிருச்சு அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினச்சிட்டு இப்படிப்பட்ட இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கலாம். கர்த்தர் எவ்வளோ நல்லவர்னா, எவ்வளோ கீழே போனவங்களையும் அவர் அழகாய் தூக்கி எடுக்கிற தேவன். அவருடைய வார்த்தைகள் ஒன்று கூட வெறுமையாய் திரும்பாது. இன்றைக்கு நான் சொல்ல போகிற இந்த வார்த்தையின் வல்லமையானது உங்களுடைய வாழ்க்கையில மகா பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தினால அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்க வாழ்க்கையில செய்யும். நீங்க இன்றைக்கு விசுவாசித்து இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயங்களில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை தலை நேராக மாறுவதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் வரலாறே மாறும். பாருங்க, இவ்வளோ நாள் உங்களுக்கு விரோதமாய் கேவலமான வார்த்தைகளை பேசியிருக்கலாம். அதற்கு தலை நேராக அப்படியே உங்க வாழ்க்கை மாறுறத நீங்க பார்ப்பீங்க. ஒரே ஒரு காரியம், இந்த வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்கணும். பாருங்க, விசுவாசித்து இருதயத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை அப்படியே மாறும். பாருங்க, இன்றைக்கு முதல்ல யாத்ராகமம் 34:10 வாசிக்க போறோம். யாத்ராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். எப்படி ஒரு அற்புதமான வார்த்தைன்னு பாருங்க. நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த காலை வேளையில கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடையும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். அன்பின் தகப்பன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார். என்ன உடன்படிக்கையா பாருங்க, ஒரு அன்பான தகப்பனுடைய வார்த்தைகளை பாருங்க. பூமி எங்கும் உலகத்துல எங்கேயுமே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உடன்படிக்கை பண்றாரு. ஒருவேளை நீங்க வெட்கத்துல தலை குனிந்து அழுதுட்டு நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாருங்க, எத்தனையோ நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு ஆறுதலான வார்த்தைக்காக காத்திருந்திருக்கிறேன். பாருங்க, கர்த்தர் எப்படியெல்லாம் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தாருன்னா, இந்த வசனங்கள்லாம் நான் படிச்சதே இல்லை. ஒரு நாள் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இந்த அதிகாரத்தை அப்படி பைபிளை திறக்கும் போது இந்த அதிகாரத்தை என் கண்ணில் பட வச்சாரு. பாருங்க, யாத்ராகமம் 33, 34 ட்ரெயின்ல போகும்போது இந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கிற ஒரு மகா பெரிய தேவையில நான் சென்னை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் எனக்கு பேசினாரு. பாருங்க, என் கண்கள் அப்படியே பளிச்சுன்னு திறந்துச்சு. இருதயத்துக்குள்ள அப்படி ஒரு வெளிச்சம், ஒரு சமாதானம் உண்டாச்சு. பாருங்க, எந்த ஜாதிக்கும் செய்யாத ஒரு அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்ன காரியம்னா, எங்க வீட்டை ஏலம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் சொல்லியிருந்தாரு. மண்டே மார்னிங் உங்க வீடு ஏலத்துக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி நாங்க சாட்டர்டே சென்னைக்கு போயிட்டு இருக்கிறோம். பாருங்க, ஊழியத்துக்காக போயிட்டு இருக்கிறோம். போகும்பொழுது நான் ட்ரெயின்ல, ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தகுந்த மாதிரி ஆண்டவர் என்னோடு கூட பேசினாரு. பாருங்க, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வோம். உன்னோட பேங்க் மேனேஜர்கள் முன்னாடி, ரீஜனல் மேனேஜர்கள் முன்னாடி, எப்பேற்பட்ட ஆட்கள் முன்னாடியும் நான் இப்படிப்பட்ட அதிசயத்தை செய்வேன், அதிசயங்களை செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஆண்டவர் என் கூட இருந்து எனக்கு செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசினாரு. பாருங்க, அந்த சனி ஞாயிறும் சென்னையில அப்படி ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆலயத்துக்கே போகாம இருந்த ஒரு வாலிபன் பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே கர்த்தருக்கு அர்ப்பணித்தார். குடும்பங்கள் மத்தியில மகா பெரிய எழுப்புதல் உண்டாச்சு. ஊழியத்தை வெற்றிகரமா முடிச்சிட்டோம். சண்டே நைட்டு புறப்பட்டு கோயம்புத்தூர் வரணும். மண்டே மார்னிங் எழுந்தா ஒரு விதமான பயம். பிசாசானவன் பல காரியங்களை மண்டைக்குள்ள ஓட விடுறான். பாருங்க, இந்த வசனத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கேன். கர்த்தாவே, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை
நான் உனக்கு செய்வேன்னு சொன்னீங்களே, யாருக்குமே செய்யாத ஒரு அதிசயத்தை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, 10 மணிக்கு மேலே பேங்க் மேனேஜரை பார்க்க போகிறோம். அப்போ நடந்தது என்ன தெரியுமா பிரியமானவர்களே? கர்த்தருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். போன உடனே எங்கள் பேரை சொல்லி மேனேஜர் கூப்பிட்டாரு. உள்ளே கூப்பிட்டோன்னு சொன்னார், இங்கே பாருங்க சார், 8 வீடு ஏலத்துக்கு வந்தது, 7 வீடு வித்துருச்சு, உங்களோட வீட்டை மட்டும் எங்களால் விற்க முடியலை அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்வளோ நல்லவன் பாருங்க. கடைசி வரைக்கும் நாங்களா அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிற வரைக்கும் பேங்க்னால ஒன்றுமே செய்ய முடியலை. கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்களே. அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது அவர் விரும்புகிறதை செய்து அவர் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இதே மாதிரி ஒரு டைம் லாக் பண்ணாங்க பாருங்க. அப்ப வீட்டை திறந்து கொடுக்க முடியல அவங்களால. அப்ப எங்க லாயர் சொன்னாங்க, இன்றைக்கு உங்க வீட்டை பேங்க் திறந்து கொடுக்கல அப்படின்னா அவங்க இன்றைக்கு ராத்திரி பேங்க் மேனேஜர்கள் தூங்குற இடம் வேற இடமா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பேங்க் மேனேஜர்ஸ் எங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, எங்களுக்கு வீட்டை திறந்து கொடுக்குற ப்ரொசீஜரே எங்களுக்கு தெரியல. ஏன் அப்படின்னா இந்த பேங்க் தொடங்கி 118 வருஷம் ஆச்சு, வீட்டை திறந்து கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது. ஹல்லேலூயா! பாருங்க, கர்த்தர் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாத அதிசயத்தை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். யாருக்குமே இந்த மாதிரி நாங்க வீட்டை திறந்து கொடுத்ததில்லை. அதனால எங்களுக்கு ப்ரொசீஜர் தெரியல. இப்போதான் நாங்க ஒரு ப்ரொசீஜரா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம், அதனாலதான் லேட் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரியலி யோர் காட் இஸ் கிரேட் மேடம். உங்க கர்த்தர் பெரியவர் அப்படின்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை நம்புகிறவர்களே அவர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. அவர் அவ்வளோ நல்லவர். இன்றைக்கு நீங்க கோர்ட்டு கேஸ் என்ன விதமான பிரச்சனையில லாயருங்க கிட்டையும் கோர்ட்டுக்கும் பல இடத்துக்கு நீங்க அலைந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, வார்த்தையை உறுதியாய் நம்புங்க. வாக்கு தத்தங்களை உங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த ஜாதிகளிடத்திலும் 118 வருஷம் செய்ய முடியாத ஒரு வரலாற்றை அவர் உங்களுக்கு செய்ய, எனக்கு செய்ய வல்லவராய் இருந்தார். எனக்கு அன்னைக்கு செய்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அற்புதமான வார்த்தை பாருங்க. இன்னொன்னு, ஆகாய் 2வது அதிகாரம் பாருங்க. பழைய ஏற்பாட்டுல ஆகாய் 2வது அதிகாரம் 1091 பக்கம் 6வது 7வது வசனம் வாசிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வீட்டை, உங்களுடைய குடும்பங்களை அவர் மகிமையினால் நிறைய பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ள நான் வானத்தையும் பூமியும் உங்களுக்காக அசைய பண்ணுவேன் என்று சொன்னார் பாருங்க. அதே மாதிரி எங்களுக்காக வானத்தையும் பூமியும் பேங்க் எல்லாம் அதிர பண்ணார். பிரியமானவர்களே, கர்த்தர் அவ்வளோ நல்லவர். எல்லாரையும் நம்மளுக்காக ஓட விட்டார் பாருங்க. கர்த்தர் அவ்வளோ நல்லவர். பிரியமானவர்களே, அவரை நம்புற பிள்ளைகளை அவர் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அவர் கை விடவே மாட்டார். பிரியமானவர்களே, அவ்வளவு ஒரு அன்பின் தகப்பன் பாருங்க. இந்த வசனங்கள் எல்லாம் கருத்தா எடுத்து ஒவ்வொரு நாளும் நீங்க விசுவாசத்தோடு உங்க குடும்ப ஜெப நேரங்கள்ல, பேசுகிற நேரங்கள்ல கூட இப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்க. அடுத்தது இன்னொரு தயவு உண்டு பண்ணுகிற வார்த்தை பாருங்க. நீங்க கோர்ட்டுக்கெல்லாம் போகும்போது இந்த வசனத்தை சொல்லிட்டு போங்க. நிச்சயமாவே உங்களுக்கு கர்த்தர் தயவை உண்டு பண்ணுவார் பாருங்க. எந்த இடத்துக்கு நீங்க அதிகாரிகளை சந்திக்க போகும்போதும் இந்த வசனத்தை வாசித்துட்டு போங்க. நீதிமொழிகள் 21:1. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். 2 வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ராஜாவின் இருதயம், 2வது லைன்ல அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ராஜாவின் இருதயத்தை நம்மளுக்கு நேரம் அவர் திருப்பி விடுறார். அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ராஜாவின் இருதயத்தை, நாம அதிகாரிகளின் இருதயத்தை, ஜட்ஜோட இருதயத்தை நம்மளுக்கு சாதகமாய் திருப்புகிற தேவன். ஹல்லேலூயா! கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. வார்த்தைகள், உண்மையுள்ள வார்த்தைகள் அவர் கொடுத்துட்டா அதை நிறைவேற்றாமல் விடவே மாட்டார். இன்னொன்னு, கொலோசியர் 2வது அதிகாரம் 13, 14, 15 எப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள் பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் இந்த வசனத்தை நம்பி போவேன். கர்த்தர் மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, கொலோசியர் 2,
13, 14, 15 கல்வாரி சிலுவையில நம்மளுடைய எல்லா பாடுகள், துக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், தோல்விகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். நம்மளுக்கு நம்ம பேருக்கு நேரம் அவர் வெற்றி என்று எழுதிவிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து நம்மளுடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்திருக்கிறார். மொதல் பாயிண்ட். ரெண்டாவது, நம்மளுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற கோர்ட்ல வேற எந்த இடத்துலனாலும் நம்மளுக்கு விரோதமாய் எழுதப்பட்டிருக்கிற எல்லா கையெழுத்தையும் அவர் குலைத்திருக்கிறார். அதை நடுவில் இராத படிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நமக்கு விரோதமா இருக்கிற எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அது ஒண்ணுமில்லாதபடி செய்து எல்லாத்தையும் சிலுவையில தூக்கி போட்டுட்டு நமக்கு நம்ம பக்கத்திலே அது ஒண்ணும் வராதபடி செய்து சிலுவையில ஆணி அடித்து அவைகளின் மேல் அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, எதுக்காக நான் உங்களுக்கும் எனக்கும் வெற்றியை கொடுக்கும்படியாக. கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர். பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில என்றைக்குமே வெற்றி தான். ஒருவேளை இப்ப நம்ம தோல்வியில இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா சோர்ந்து போகாதீங்க. தோல்விக்கு நடுவுல, தோல்விக்கு மத்தியில கர்த்தருடைய வார்த்தைகளை பிரகடனம் பண்ணுங்கள். இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்க போகுது. இன்னைக்கு நான் தோத்தாலும் பரவாயில்ல, இந்த வசனத்தின்படி கர்த்தர் எனக்கு வெற்றியை தான் கொடுத்திருக்கிறார். எல்லா இடங்கள்லயும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், அவர் மகா பெரியவர், நான் அவரை தான் நம்புவேன்னு சொல்லி இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் அற்புத விதமான வெற்றிகளை உங்களுக்காக அவர் ரெடியா வச்சிட்டு இருக்காரு. விசுவாசித்து நீங்க விசுவாசத்துல எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம தான் எடுத்துக்கொள்ளணும். இன்றைக்கு விசுவாசித்து இந்த வெற்றியை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென்.